सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवितो तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। एवं स विनिर्विण्णमनाः नृपः गृहान् निशीथ उत्थाय महोदयोदयात् अलब्धनिद्रो अनुपलक्षितः नृभिः हित्वा गतो वेनसुवं प्रसुप्तां विज्ञाय निर्विद्य गतं पतिं प्रजाः पुरोहितामात्यसुहृद्गणादयः विचिक्युरुर्व्याम् अतिशोककातराः यथा निगूढं पुरुषं कुयोगिनः अलक्षयन्तः पदवीं प्रजापतेः हतोद्यमाः प्रत्युपसृत्यत्ते पुरीं ऋषीन् समेतान् अभिवन्द्य साश्रवः न्यवेदयन् पौरव भर्तृ विप्लवம். அங்கராஜா அவனுடைய பிள்ளை வேணன், அதுக்கப்புறம் பிருத்து அப்படி வரணும். நமக்கு இப்போது துருவனுடைய வம்சாவளியை வர்ணிச்சுட்டு வரச்சு. அங்கராஜா தன்னுடைய பிள்ளையனுடைய ஒரு இதை பார்த்துட்டு விவகாரங்களை பார்த்துட்டு ரொம்ப ஒரு துக்கத்தோட, அதாவது அவன் புத்திரகாமேஷ்டி மாதிரி பண்ணி உனக்கு பிள்ளை கிடையாதுன்னு சொல்லியும் அவன் வந்து ஒரு ஆக்ரகத்தோட பண்ணத்தினால அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை வந்து சரியான ஒரு நடத்தையெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடியவனாக இருந்ததுனால இந்த அங்கராஜாவுக்கு ரொம்ப ஒரு மன வருத்தத்தோட காட்டுக்கு போனார். அவரை எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாததுனால நிகூடம் புருஷம் குயோகினஹா இவர்னர். ஜனங்கள் எல்லாருமே அவரை வந்து தேடுறதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்கறச்சு. நிகூடம் புருஷம், தன்னுள்ளேயே மறைஞ்சு இருக்கக்கூடிய புருஷனை எப்படி ஒரு கெட்ட யோகி, அதாவது யோகாபியாசம் இல்லாத சமாதி அவஸ்தையெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவன் எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியாதோ அந்த மாதிரி தேடுறோம். மற்ற இடங்களெல்லாம் வெளிப்புறமாக தேட உள்புறமாக தேட வேண்டியதை வெளிப்புறமாக தேடினா எப்படி கிடைக்காதோ அந்த மாதிரி இவர்கள்லாம் வந்து தேட ட்ரை பண்ணுறா. ரொம்ப ஒரு துக்கத்தோடு இருக்கா. வந்து ரிஷிகள்கிட்ட சொல்கிறா, ரிஷிகளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறா. இதோட நம்ம வந்து 13வது அத்தியாயத்தை முடித்தோம். இப்போ 14வது அத்தியாயம் ஆரம்பிக்கணும். நம்ம ஸ்ரீதர சுவாமியினுடைய ஸ்லோகத்தோடு ஆரம்பிச்சுடலாம். சதுர்தசேது துஷ்புத்திர பயாத் அங்கே கதே த்விஜைஹி அபிஷிக்தஸ்ய வேனஸ்ய ரோஷார்த்தைஹி வதஹ உச்யதே. இந்த 14வது அத்தியாயத்தில் சதுர்தசே துஷ்புத்திர பயாத், கெட்ட பிள்ளையினிடமிருந்து ஒரு பயம், அதாவது இப்படி ஒரு பிள்ளை இப்படி இருக்கானேங்கிற ஒரு பயத்தினால ஒரு கவலையினாலையும் அங்கே கதே அங்கராஜா போனதுக்கப்புறம் த்விஜைஹி அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள், தட் இஸ் அமார்த்தியர்கள், என்ன மந்திரிகள் இருந்தாலோ ரிஷிகள் இருந்தாலோ அவர்கள் எல்லாராலையும் அபிஷிக்தஸ்ய வேனஸ்ய அபிஷேகம் செய்யப்பட்டு ராஜ்யாபிஷேகம், அவனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சாவா. அதுக்கப்புறம் ரோஷார்த்தைஹி, ரோஷ கோபத்தினால ஆர்த்த தவிக்கும்படியாக இருக்கும் அந்த பிராமணர்களால் வதஹா உச்சியத்தை, ஒரு அந்த வேனஸ்ய வதஹா உச்சியத்தை, அபிஷிக்தஸ்ய வேனஸ்ய வதஹா உச்சியத்தை, அவனை கொன்னுடுறா அந்த வேனனை. அது எப்படி என்ன முறை அப்படிங்கிறத இங்கே வந்து இந்த 14வது அத்தியாயத்தில் டீலினேட் பண்ண போகிறார். அத சதுர்தசோऽध्यायः மைத்ரேய உவாச்ச भृग्वादयस्ते मुनयो लोकानां क्षेमदर्शिनः गोप्तरी असति वै नृणां पश्यन्तः पशुसाम्यतां वीरमातरमाहूय सुनीतां ब्रह्मवादिनः प्रकृत्यसम्मतं वेनम् अभ्यषिञ्चन् पतिं भुवः. பிரகிருத்தியாசம்மதம்னு இங்கே தீர்க்கமும் இருக்குது. ஒரு ரீடிங், இன்னொரு ரீடிங் இங்கே வந்து பிரகிருத்தியாசம்மதம்னு ஒரு ரீடிங்கும் இருக்குது. அதை நோட் பண்ணுறார் ஸ்ரீதர சுவாமி. ஸோ அதையும் சேர்த்து பார்த்துருவோம். ஸோ இந்த 1-2 ஸ்லோகமும் ஒரே சென்டென்ஸ். இந்த பிருகு முதலிய மகர்ஷிகள்லாம் லோகத்துக்கு க்ஷேமத்தை பார்க்கக்கூடியவர்கள். இந்த லோகத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் இல்லைங்கிறத பார்த்துட்டு இந்த மக்கள் எல்லாம் வந்து பசுக்கு சமானமாக நடந்துக்கிறாளே அப்படின்னு பார்க்குறா. பார்த்த உடனே வீர மாதரம் ஆகூய சுனீதாம், அந்த சுனீதாங்கிற
பெண்ணு அவளை கூப்பிட்டு, வேணனுடைய அம்மா அவளை விட்டுட்டு தானே போனார் அங்கராஜா. அதனால தான் முந்தின சாப்டர் நம்ம முடியரிச்சு வேணசுவம் தியக்த்வா ஹித்வா கதஹான்னு போட்டிருந்தது. வீரமாதரமாகூய அந்த பெண்ணை கூப்பிட்டு வேணன்னு அபிஷேகம் செய்தார்கள் இந்த உலகத்திற்கு. அதாவது பூமி பதியாக, பூமிக்கு கணவனாக அல்லது பூமிக்கு பரிபாலகனாக, அரசனாக வேணனை ராஜ்யாபிஷேகம் பண்ணி அவனை உட்காத்தி வச்சான். அதுதான் இந்த 2 ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஸோ தே பிருக்வாதயா லோகானாம் க்ஷேமதர்ஷினா பிருக்வாதயா முனையா தே அந்த முனிவர்கள் அவர்கள் எப்படி லோகானாம் லோகங்களினுடைய க்ஷேமத்தை பார்க்கக்கூடியவர்கள். க்ஷேம தர்ஷினகாங்கிறச்சு க்ஷேம சிந்தகாக இத்தர்த்தா. ஸோ க்ஷேமத்தை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறவா, எப்படி இந்த உலகத்துக்கு நம்ம நன்மையை செய்ய முடியும்னு நினைக்கக்கூடிய அந்த முனிவர்கள், பிருகு முதலிய முனிவர்கள், இவர்கள்லாம் வந்து சொன்ன உடனேயே கோப்தரி அசதி, கோப்தாங்கிறது கோப்தா கோவிந்தா இல்லையா, கோப்தாங்கிறச்சு காப்பாத்துபவன், காப்பாத்துபவனை காணாமல், கோப்தரி அசதி சதி, நம்மளை வந்து செக் வைக்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸில் கூட பார்க்கலாமோ இல்லையோ, மேலதிகாரி இருக்கும்போது ஒரு முறையாக வேலை செய்வா, மேலதிகாரி இல்லைன்னா அது வேற முறையாக தானே வேலை செய்வா. அந்த மாதிரி இங்கே பார்க்குறாளாம் முனிவர்கள் எல்லாம். கோப்தரி அசதி, அந்த பரிபாலகன் அரசனானவன் இல்லைங்கிறத பார்த்த உடனே நிருணாம் பசு சாமியதாம் பஷ்யந்தா. பசு சாமியதா, சாமியதான சாமியசிய பாவகா சமான ரூபதா, பசுவிற்கு சமானமாக ஒரு உருவத்தை பார்த்துவிட்டு, யாருக்கு? நிருணாம் மனுஷர்களுக்கு. இருக்கிற மனுஷர்கள்லாம் ஒரு பசு மாதிரி ஏதோ கிவிங் இன் டு தேர் பேசிக் இன்ஸ்டிங்க்ட். தர்ம சிந்தனை இல்லைன்னு அர்த்தம். பசுக்களுக்கு வந்து இது தர்மம் இது அதர்மம்ங்கிற ஒரு பிரித்தறிதல் கிடையாதுங்கிறதுனால தான் பசுவுக்கும் மனுஷர்களுக்கும் அதை தான் பேஸ் பண்ணி நம்ம பாகுபாடு சொல்கிறோம் இல்லையா. அப்போ பசு சாமியதாமங்கரிச்சு பசு போல தர்ம சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு பார்த்து கொண்டு பஷ்யந்தகா வீர மாதரம் சுனீதாம் பிரம்மவாதினஹா தே. பிரம்மவாதினஹா ரொம்ப உலகத்திற்கு இந்த இடத்துல பிரம்மவாதினஹா அப்படி லோகானாம் க்ஷேமதர்ஷினஹான்னு அதை ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துட்டா இன்னும் அழகாக இருக்கும். பிரம்மவாதிங்கிறச்சு வேதத்தை பற்றி சொல்கிறவர்கள், அல்லது உங்களுக்கு பிரம்மத்தை பற்றி பேசுகிறவர்கள், விச் மீன்ஸ் வேதாந்திகளாக இருக்கக்கூடியவர்கள், ஆனால் உலகத்திற்கு ஒரு நன்மை நடக்கணுங்கிறத சிந்தனை பண்ணக்கூடியவர்கள். அதுதான் அங்கே. ஸோ பிரம்மவாதினஹா பிரம்மத்தை பற்றி அறிந்தவர்களாக இருப்பினும் லோகத்தினுடைய க்ஷேமத்திற்காக யோசிப்பவர்களான அந்த பிருகு முதலிய முனிவர்கள் வீரமாதரம் வேனஸ்ய வீரஸ்ய மாதா. வீரஹா இங்கே வேணன், ரொம்ப வீரச்செயல்கள் புரியறவன் தான். ஆனால் அது வந்து தர்மம் சைடில் இருக்கா அதர்மம் சைடில் இருக்காங்கிறது தானே இங்கே கொஸ்டின்ல அதர்மம் தான் அது. வீரமாதரம் சுனீதாம், வேணனுடைய அம்மாவான சுனீதாவை ஆகூய கூப்பிட்டு பிரகிருதி அசம்மதம் வேனம், பிரகிருதிகள்னால அசம்மதம். பிரகிருதிங்கிறச்சையே சுவாமி அமாத்திய பல 7 விஷயங்கள் பிரகிருத்தின்னு சொல்லுவோம். சுவாமி அமாத்திய சுகிருத்து கோஷ ராஷ்டிர துர்க பலம், இது 7 விஷயங்கள் தான் ஒரு ராஜ்யத்தினுடைய அங்கங்கள். அவைகளை தான் பிரகிருத்தையான்னு சொல்கிறோம். சுவாமிங்கிறச்சே அரசன், அமாத்திய மந்திரி, சுகிருத்து அந்த அரசனுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், கோஷ அவனுக்கு ட்ரெஷரி, ராஷ்டிரம் இந்த ராஜ்யம் பூரா, துர்கம் ஃபோர்ட் எது எப்படி அவனுடைய ராஜதானி வந்து ஒரு ஃபோர்ட்டில் இருக்கோ அது காப்பாற்றப்பட்டதாக இருக்கணும், பலம் சேனை. ஸோ ராஷ்டிரம்ங்கிறச்சே பிரஜைகளும் அங்கே சேர்ந்தது. இவைகள் தான் 7 அங்கங்கள் ராஜ்யத்திற்கு. அரசனை தூக்கிட்டோம்னா 6 அங்கங்கள், சுவாமிங்கிறத விட்டுட்டோம்னா அமாத்திய சுகிருத்து கோஷ ராஷ்டிரம் துர்கம் பலம், இது 6 தான் ராஜாவுக்கு பிரகிருத்தின்னு பேர். இந்த 6க்கும் அசம்மதம், இந்த எதுக்குமே யாருக்குமே பிடிக்காத ஒருவனான இந்த வேணனை புவஹா பதிம் அபியஷிஞ்சன், பூமிக்கு பதியாக அவனை அபிஷேகம் செய்தார்கள். பிரகிருத்தியா அசம்மதம்னு இன்னொரு விதமாக எடுத்துக்கிறார். அதாவது ஸ்வபாவேன அசம்மதம்னு, ஸ்வபாவத்தினாலேயே அவனை ஒப்புக்கொள்ள முடியாதுங்கிற, அவனுடைய ஸ்வபாவத்தினால அப்படின்னு பிரகிருத்தியாங்கிறத திருத்தியா விபக்தியாக எடுத்துண்டு அது வேற ரீடிங் பாட்டாந்தரம்னு சொல்லி.
ஸோ அதான் இங்கே அமாத்தியாதீனாம் பிரகிருத்தீனாம் அசம்மதம்னு ஒரு ரீடிங், பிரகிருதி அசம்மதம். இன்னொன்று பிரகிருத்தியா அசம்மதம்னு இப்போ இன்னொரு பாட்டத்தை எடுத்துட்டோம்னா அதில் ஸ்வபாவேன அவனை பை நேச்சர் அவன் வந்து ஒன்றும் ஒப்புக்கொள்ள முடியாது. அவனை யாராவது ஒருத்தருக்கு உகந்ததாக இருந்தான்னா பரவாயில்ல, யாருக்குமே அவனை பற்றி ஒரு ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் சரியாகவே கொடுக்க முடியலையே. அப்படி இருக்கிறவனாக இருந்ததுனால அப்படி இருந்தா கூட அந்த வேணனை புவஹா பதிம் அபியஷிஞ்சன், பூமிக்கு பதியாக அவனை வைத்தார்கள். ஸோ வீரமாதரம் ஆகூய சுனீதம் பிரம்மவாதினா பிரகிருத்தியா அசம்மதம் வேனம் அபியஷிஞ்சன் பதிம் புவஹா ஸ்ருத்வா நிருபாசனகதம் வேனம் அத்யுக்ரசாசனம் நிலில்யுஹு தஸ்யவஹ சத்யஹ சர்ப்பத்ரஸ்தாக இவ ஆகவஹ. ஒரு பாம்பை பார்த்து எப்படி மூஞ்சோறு போய் ஒளிஞ்சுக்குமோ அந்த மாதிரி இந்த அரசனை பார்த்து திருடர்கள்லாம் வழிபறி கொள்ளைக்காரர்கள்லாம் போய் அப்படியே ஒளிஞ்சுண்டான். தன்னை விட மோசமான ஒருத்தன் அங்கே உட்காந்துட்டு இருக்கானேன்னு தர்மராஜா அவன் வந்து நமக்கு தண்டனை விதிச்சிருவாங்கிறது இல்லை, இவன் நம்மளை விட கொடுமைக்காரனாக இருக்கானே, நம்மளையே கொடுமைப்படுத்துகிறவனாக இருக்கானே அப்படின்னு அவள் போய் மறைஞ்சிண்டா. நிருபாசனகதம் வேனம் அத்யுக்ரசாசனம் நிருபாசனகதம் வேனம் ஸ்ருத்வா. ஸோ அத்யுக்ர சாசனம் ரொம்ப உக்ரமான ஒரு சாசனம், ஒரு ஆக்ஞா ஆணையை கொண்டவன், ஒரு ஆளுமையை கொண்டவன். ரொம்ப உக்ரம்னா குருவல். அவன் செய்யறது எதுவுமே வந்து ஒரு ஒரு வரம்பை மீறினதாக இருக்கக்கூடிய விஷயமா இருந்தது. அதனால தான் அத்யுக்ரம், ரொம்பவும் பயங்கரமாக இருக்கக்கூடிய சாசனம், ஒரு ஆளுமையை கொண்டவனான அந்த வேணன் நிருபாசனகதம் ஸ்ருத்வா அவன் வந்து சிம்மாசனத்தில் உட்காந்துட்டாங்கிறத கேட்ட உடனே, இது வரைக்கும் அவளுக்கு பிரச்சனை இல்லை, இந்த ஆள் போய் உட்காந்துட்டானே பதவியில் அப்படின்னு ஒரு ஒரு பதைப்பு. அதனால் சத்யகா உடனே தஸ்யவகா இந்த திருடர்கள் எல்லாம், தஸ்யூனா யூஸ்வலி சாதாரண திருடன்ல, தஸ்யூனா இந்த வந்து கொள்ளைக்காரன், இந்த ஹைவே மேனுங்கிறோம் இல்லையா. ஸோ கொல்றதுக்கு கூட அவள் அஞ்ச மாட்டா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொடூரமான ஒரு ஒரு திருடன். சாதாரணமாக இப்படி வீட்டில் கண்ணை வச்சு திருடுறவன் கிடையாது. இது வந்து ஹை லெவல் மர்டர் ஆல்சோ, ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் மர்டர் ஆல்சோ. அவளுக்கு தான் தஸ்யூன்னு சொல்லுவாள். ஸோ வழிபறி கொள்ளைக்காரர்கள்னுமோ. ஸோ தஸ்யவகா அந்த திருடர்கள் சர்ப்பத்ரஸ்தாக ஆகவஹா இவ. ஆகு கணேசருக்கு வந்து ஆகு வாகனகான்னு பேர். ஆகுன்னா மூஞ்சோர், மூஷிகம், அதை வாகனமாக கொண்டவர் பிள்ளையார் இல்லையா. ஸோ ஆகவஹா மூஞ்சோர்கள் எல்லாம் சர்ப்பத்ரஸ்தாக பாம்பிடமிருந்து பயந்து, பாம்பை பார்த்து பயந்த அந்த எலியெல்லாம் எப்படி போய் நிலில்யுகு லீனம் அடைகிறதோ, லீனம்ங்கிறது மறைந்து விடுகின்றன. ஸோ அப்படியே போய் மறைஞ்சுண்டுறது. எங்கே பாம்பு வருதுன்னு தெரிஞ்ச உடனே அது போய் பொந்துக்குள்ளே ஒளிஞ்சுண்டுறதோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த இப்போ திருடர்களும் இவன் வந்து சிம்மாசனத்துக்கு வந்துட்டாங்கிறத கேட்ட உடனே தஸ்யவகா சத்யகா நிலில்யுகு, திருடர்களும் உடனே ஒளிந்து கொண்டார்கள். ஸ்ருத்வா நிருபாசனகதம் வேனம் அத்யுக்ர சாசனம், அதுதான் காரணம் அங்கே. அத்யுக்ர சாசனம் நிலில்யுஹு தஸ்யவஹா சத்யஹா சர்ப்பத்ரஸ்தாக இவ ஆகவஹ. ச ஆரூಢ நிருபஸ்தானஹ சஹ ஆரூಢ நிருபஸ்தானஹ உன்னத்தஹ அஷ்டவிபூதிபிஹ அவமேனே மகாபாகான் ஸ்தப்தஹ சம்பாவிதஹ ஸ்வதஹ. ஆரூಢ நிருபாசனஸ்தஹ நிருபஸ்தானஹ, சாரி, நிருப அரசனுடைய ஸ்தானம் எது? ராஜ ஆசனம். அந்த அரச ஆசனம் இருக்கே, சிம்மாசனம், அதில் ஏறியவனானவன் அந்த வேணன். ஆரூಢ ஏறின ஆசனத்தை கொண்டவன், எவனால் ஆசனம் ஏறப்பட்டதோ அப்படி எடுத்துக்கணும் அதை. ஸோ ஆரூಢ நிருபஸ்தானம், அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியவனான அந்த வேணன். உன்னத்தஹா, உன்னத்தஹாங்கிற பதத்துக்கு என்னென்னா நத்தஹான கட்டப்பட்டவன் அர்த்தம். பத்தஹா இத்தியர்த்தா நத்தஹா. உன்னத்தஹான அதை அந்த விலங்கே இல்லாதவன், ஒரு கட்டுப்பாடே இல்லாத அவன் செயல்படக்கூடியவன். விஸ்ருங்கலகாங்கிறோம்.
இப்போ ஒரு ஒரு செயினை போட்டு நம்ம கட்டினோம்னா இப்போ நமக்கெல்லாம் என்ன ஒரு மறைமுகமாக தர்மம்ங்கிறது நம்மளை வந்து ஒரு ஒரு கன்ஃபைன் பண்ணி வைக்கிறது, ஒரு விதமான ஒரு பாதையில் ஒரு ஒரு வரம்பு, ஒரு கோட்பாடு, ஒரு ரூல்ஸ்னு வச்சுட்டு இருக்கோம். நம்ம அந்த ரூல்ஸ்னால கட்டப்பட்டவர்களாக நம்ம இருக்கோம். யாரும் ஃபிசிக்கலாக நம்மளை போட்டு கட்டாட்டா கூட நம்ம மனசு அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடந்துக்கிறோமா இல்லையா? இவன் என்னன்னா அதை விட்டு விலகினவன், உன்னத்தா. இந்த மாதிரி எந்த ஒரு கோட்பாடுக்கும் வரம்பு முறைக்கும் வராதவனாக அவன் இருக்கான். அப்படிப்பட்டவன் அஷ்ட விபூதிபிகி ஸ்தப்தா. அஷ்ட விபூதிபிகி 8 விதமான விபூதிகள். இங்கே வந்து 8 விதமான விபூதி வந்து அணிமா கரிமா லகிமா அப்படின்னுட்டு அவர்களுக்கு சொல்கிற மாதிரி அதை எடுத்துக்க வேண்டாம். நம்ம அந்த அஷ்ட விபூதிங்கிறது வந்து லோகபால அம்சமாக தன்னை நினைத்து கொண்டு அதனால் உன்னத்தகான்னு எடுத்துக்கிறோம். 2 அர்த்தம் பண்ணிக்கலாம். ஒன்று அஷ்ட விபூதிபிகி லோகபால ஐஸ்வர்யின்னு இருக்கு. ஒவ்வொரு அஷ்ட திக்பாலகர்கள் இருக்காளே, அந்த ஒவ்வொரு திக்பாலகனுடைய அம்சம் பூமியில் இருக்கக்கூடிய அரசனிடம் இருக்கிறதுங்கிறோம். அந்த அம்சம் உள்ள புகுறதாக தான் அந்த ராஜ்யாபிஷேகம் போது நம்ம பண்ணுறது. அந்த ராஜ்யாபிஷேகத்தில் அவர்களுடைய அம்சத்தை நம்ம வரித்து இந்த அரசனிடத்தில் இருக்கணும். அப்போ தான் அவன் வந்து ஒரு நேர்மையாக அரசாளுவான். அதுக்காக அவன் உள்ள புகுத்துறது அது. அஷ்ட விபூதிபிகிங்கிறச்ச இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இவனுக்கு ஆளுமை இருக்கிறதுனால 8 திக்கு எல்லையில் இருக்கக்கூடிய அத்தனை ஐஸ்வர்யமும் அவன் கையில். எந்தெந்த திக்கில் எது வசதியோ, சவுத்தில் பேர்ல்ஸ், லெஃப்டில் வந்து இதில் நார்த்தில் ரூபீஸ், இப்படின்னு என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையோ. எத்தனையோ விதமான ஐஸ்வர்யங்கள் இவ்வுலகத்தில் 8 திக்குகளிலும் இருக்குது. அந்த 8 திக்குகளில் இருக்கக்கூடிய விபூதி ஐஸ்வர்யங்கள்னால உன்னத்தக தனக்கு எதுவுமே தனக்கு எல்லாம் அடைஞ்சிட்டோங்கிற ஒரு நினைப்பு. அதனால் அவனுக்கு ஒரு நத்திங் பைண்ட்ஸ் ஹிம் பிகாஸ் ஹி ஹேஸ் ஸோ மச் ஆஃப் வெல்த். அதுதான். இல்லை லோகபாலர்களுடைய ஒரு அம்சமே தன்னிடத்தில் இருக்கிறதுனால தன்னை பற்றி பெருசாக பாவிச்சுட்டு அவன் வந்து எந்த ஒரு ரூல்ஸுக்கும் அடங்க மாட்டான். ஸ்வதசம்பாவிதா, தானே தன்னை பற்றி வசதியாக நினச்சிக்கிறது நினப்பு பழப்ப கிடக்கும் வா. அது மாதிரி ஸ்வத சம்பாவிதா, தன்னை பற்றி தானே சம்பாவிதா, தான் ரொம்ப வசத்தின்னு தன்னை பற்றி நினச்சிக்கிறான். இப்போ இன்னொருத்தர் சொல்லிங்கிறது கிடையாது. ஏன்னா அதுதானே ஒரு தானே ஒரு சூரன், தானே வசத்தியானவன். ஆத்மஸ்லாகம், ஆத்மஸ்லாக செல்ஃப் ப்ரைஸ் ஜாஸ்தி அவனுக்கு. ஸ்தப்தா, அதனால் ஸ்தப்தகாங்கிறச்சு ரொம்ப ஒரு கர்வம் படைத்தவன். ஸோ வணக்கம் இல்லாதவன், தன்னை பற்றி வசதியாக நினைக்கிறதுனால, ரொம்ப கர்வம் கொண்டதுனால, தன்னை பற்றி வசதியாக நினைக்கிறதுனால கர்வம் கொண்டவன். அதனால் மற்றவர்களுக்கு அடிபணியாமல் இருக்கிறான். ஸோ ஸ்தப்தா, கர்வம் கொண்டவன். மகாபாகானு அவமேனே, இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா பெரியோர்களை அவமதிச்சான், திரஸ்காரம் செய்தான். மகாபாகானு, ரொம்ப தார்மீகமாக இருக்கக்கூடியவர்களை ரொம்ப ஒரு அவமதிச்சான். இதெல்லாம் என்ன பேத்தல் அப்படின்னுட்டு அவன் வந்து ஒரு இலக்காரமாக அதை பார்த்தான். ச ஆரூடன் ரிபஸ்தானஹா உன்னத்தா அஷ்டவிபூதிபிஹி அவமேனே மகாபாகானு ஸ்தப்தா சம்பாவித ஸ்வதா. ஏவம் மதாந்தः உத்சிக்தः நிரங்குஷைவ த்விபः பர்யட்டன் ரதமாஸ்தாய கம்பயன்னிவ ரோதசி. ந யஷ்டவ்யம் ந தாத்தவ்யம் ந ஹோதவ்யம் துஜாः क्वचित् இதி ன்யவாரயத் தர்மம் பேரி கோஷேண சர்வஷா. இவ்வாறு அப்படியே மதத்தினால கண்மூடித்தனமாக இருக்கக்கூடியவன். அகங்காரம் ஜாஸ்தியாக போச்சுன்னா, அகங்காரமுங்கிறோமே, அந்த அகங்காரமுங்கிற கோபம் இல்லை, தன்னை பற்றி வசதியாக நினச்சிண்டு அதனால் கண்மூடித்தனமாக சில காரியங்களை செய்வது. ஸோ மதேன அந்தஹா உத்சிக்தஹா. உத்சிக்தகாங்கிறதும் ஒரு விதமான பல அர்த்தங்கள் சொல்லணுமோ இல்லையோ, எல்லாமே. அதாவது உன்னத்தஹா, உத்சிக்தஹா, மதாந்தஹா, ஸ்தப்தஹா, ஸ்வதசம்பாவிதா, ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம். நம்ம வியாக்கியானத்தை பார்த்தா தான் தெரியும் நமக்கு. சில வியாக்கியானத்தில் இருக்குது, அதை வச்சுன்னு சொல்கிறேன். உன்னத்தா மதாந்தகாங்கிறச்சு அந்த கர்வத்தினால அந்தஹா. உத்சிக்தகாங்கிறதுக்கு தியக்த லோக வேத ஆச்சார பந்தனகான் இருக்கு. ஸோ கர்வம் இருக்கிறதுனால
இது வேற ஒரு வியாக்கியானத்துலேருந்து எடுக்கிறேன். இங்கே ஸ்ரீதர சுவாமி ரொம்ப ஒன்றும் எழுதலை அவர். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, லோக ஆச்சாரம் வேதாச்சாரம் இதனுடைய பந்தனம் வெரி சிமிலர் டு உன்னத்தா, அதுதான் உத்சிக்தா. இந்த மாதிரி கர்வம் பிடிச்சவனா இருக்கிறதுனால லோகாச்சாரம்ங்கிற ஒரு கட்டுப்பாடு இல்லாதவன், வேதங்கள்ல இது சொல்லியிருக்கே அதுபடி நம்ம நடந்துக்கணுமே அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவன்கிட்ட இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்கோ, இது வந்து முன்னாடி இருந்த யுகத்தை பற்றி இங்கே பேசின்னு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கலியுகத்தை பற்றி பேசலை, அன்னைக்கே இருந்த யுகத்தில் எப்படி இவன் நடந்துட்டாங்கிறத பற்றி சொல்கிறது. நிரங்குஷா த்விபஹா இவ, அங்குஷம் அந்த மாஹோத்து வந்து ஒரு குச்சியை கோளில் வச்சுட்டு அவன் குத்துவான் இல்லையா, அங்குஷத்தை வச்சுட்டு குத்துவான் இல்லையா, அது இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு யானை எப்படி தலைதறிக்க போகுமோ தாந்தோணித்தனமாக போகும், அதை அடக்கவே முடியாது. அதனால் நிரங்குஷா த்விபஹா இவ, ஒரு இது இல்லாத தடுப்பு இல்லாத ஒரு யானையை போல் என்னாச்சு, எங்கே பார்த்தாலும் ரதம் ஆஸ்தாய ரதத்தின் மேல் ஏறிக்கொண்டு ரோதசி கம்பையன்னு இவ, ரோதசி ஆகாசத்தையும் பூமியையும் கம்பையன்னு இவ அப்படியே அதை நடுங்கச் செய்கின்றவன் போல் பரியட்டன்னு எங்கே பார்த்தாலும் சுத்திண்டு என்ன சொல்கிறான், எல்லோரையும் தடுத்தான். ஹே த்விஜாஹா குவச்சித்து ந யஷ்டவ்யம் ந தாத்தவ்யம் ந ஹோதவ்யம். பிராமணர்களை கூப்பிட்டு சொல்கிறான், ஹே த்விஜாஹா குவச்சித்து, ஒரு இடத்துலையும் எங்கேயுமே எந்த ஒரு கண்டிஷன்லேயுமே ந யஷ்டவ்யம் யாகம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, ந தாத்தவ்யம் தானம் கொடுக்கணுங்கிறது இல்லை, ந ஹோத்தவ்யம் ஹவிஸ் போட்டு வேற ஒரு பெரிய யாகங்கள் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஹவன் அதாவது இப்போ ஹவ்யம் கொடுத்து பண்ண வேண்டாம், யாகம் செய்ய வேண்டாம், தானம் செய்ய வேண்டாம், எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேள். ஈதி தர்மம் பேரி கோஷேன சர்வசா நியவாரயத்து. பேரி கோஷேன, அந்த பேரி நாதம் இருக்கே அதை வைத்து கொண்டு, அதாவது தண்டோரா போட்டு எல்லா இடத்துலையும் அவன் சொல்கிறான்னு அர்த்தம். தண்டோரா போட்டு தர்மத்தை தடுத்தான். தர்மம் நியவாரயத்து நிவாரயதி, ஸோ தடுத்தான். எங்கே சர்வசா எல்லா இடத்துலையுமே எல்லா முறையிலையுமே தர்மம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கர்வத்தோட ரதத்து மேலே ஏறி பூமியையும் ஆகாசத்தையுமே நடுங்க வச்சு அங்கங்கே சுற்றி, பிராமணர்களே எதுவும் பண்ண வேண்டாம், நீங்கள் எதுக்கு யாகம் பண்ணுறீள் வேண்டாம், தானம் வேண்டாம், ஹவிஸ் போட வேண்டாம் அப்படின்னு தர்மத்தை தடுத்தான். வேனஸ்ய அவேக்ஷிய முனையா துர்விருத்தஸ்ய விசேஷ்டிதம் விமர்சிய லோக வியசனம் கிருபையா ஊச்சுஹு ஸ்ம சத்ரிணஹ. ரோதசினா என்ன பகினி இது? ரோதசிங்கிறது இது ஆகாசம் அண்ட் பிருத்திவி ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுவோம். ஆமா, ரோதசிங்கிறது தியாவா பிருத்திவி, அதுதான். ஆமா, ஸோ ரோதசிங்கிறது அதனால தான் த்விவச்சனத்தில் இருக்கு ஆக்சுவலி. ஆமா, பார்த்துடலாமா? ஒரு சின்ன இது சொல்லுங்க. ஸ்லோகத்துல எனக்கு வந்து விஷ்ருங்கலான்னு ஒரு வேர்ட் சொன்னீங்கல்ல, விஷ்ருங்கலா. அப்படி அது லலிதா அம்பாளோட பேர் விஷ்ருங்கலான்னு வரும்ல. ஆமா, அதுக்கு சம்பந்தம் இருக்கா? இந்த இடத்துல நெகட்டிவ் கனோட்டேஷன், அங்கே வந்து பாசிட்டிவ் கனோட்டேஷன். அம்பாளுக்கு மாயினால கட்டுப்படாதவள்னு எடுத்துக்கணும் அங்கே விஷ்ருங்கலான்னு இல்லையா, விமானஸ்தா அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு மாயை கட்டுப்பாடு கிடையாது, ஸ்ருங்கலாங்கிறது கிடையாது. நம்ம இந்த மாதிரி ஒரு கர்மபந்தத்தினால வரக்கூடிய சரீரமும் கிடையாது அம்பாளுக்கு. அதனால மாயை சம்பந்தமாக இல்லைன்னு எடுத்துக்கணும். பாஸ்கர் ராயர் எப்படி பண்ணியிருக்காருன்னு நான் பார்க்கல, பட் சட்டுன்னு தோணித்து சொல்கிறேன். ரோதசிங்கிறது பூமி ஆகாசம் ரெண்டுத்துக்கும். சில சமயம் ரோதசிங்கிறது வெறும் ஆகாசத்துக்கு வெறும் பூமிக்கு அப்படியும் எடுத்துக்கலாம், இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்தும் எடுத்துக்கலாம். சரியா? வேனஸ்ய அவேக்ஷிய முனையா துர்விருத்தஸ்ய விசேஷ்டிதம் விமர்சிய லோக வியசனம் கிருபையா ஊச்சுஹு ஸ்ம சத்ரிணஹ. ஸோ சத்ரிணஹங்கிறச்சு மிலிதாக சந்தஹா, எல்லாரும் சேர்ந்து இருந்தார்கள். சத்திரம்னாலே இப்போ இந்த சத்திர யாகமெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ சத்திரங்கிறச்சு சேர்ந்து வரக்கூடிய அர்த்தத்தை பற்றி சொல்கிறது.
ஸோ இது ஆக்சுவல் மீனிங் பார்த்தோம்னா சத்திரயாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துப்போம். ஆனால் அர்த்தத்தில் லக்ஷணையாக நம்ம வந்து ஒரு பை டிஃபால்ட் இதுவாக எடுத்துக்கிறோம் நம்ம மீனிங்கை. எக்ஸ்டெண்டட் மீனிங்காக நம்ம எடுத்துட்டு சத்ரினகாக்கு மிலிதாக சந்தாக சேர்ந்து கூடி இருப்பவர்கள் யார்? இந்த முனிவர்கள் எல்லோருமே துர்விருத்தஸ்ய வேனஸ்ய விசேஷ்டிதம் அவேக்ஷ்ய லோக வியசனம் விமிருஷ்ய கிருபையா ஊச்சுஹு. ஸ்மன்னு கிலன்னு அர்த்தம் இந்த இடத்துல. சொன்னார்களோ இல்லையோ அப்படின்னு. ஏன்னா அந்த ஸ்மாங்கிறது இல்லைன்னா செய்தார் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு லட்லகாரத்துக்கு தான் வந்து ஸ்மா போட்டால் பாஸ்ட் டென்ஸுன்னு அர்த்தம் வரும். இந்த இடத்துல ஸ்மாக்கு அந்த அர்த்தத்தை நம்ம போட்டுக்கூடாது. ஸ்மாங்கிறது கில அப்படின்னுட்டு பாதபூரணத்துக்காக அதை எடுத்துட்டுருணும். ஸோ முனிவர்கள் எல்லோருமே முனையகா துர்விருத்தஸ்ய கெட்ட ஒரு நடத்தை கொண்ட வேனஸ்ய வேனனுடைய விசேஷ்டிதம் அவனுடைய சேஷ்டைகள் இந்த மாதிரி அப்படியே ந யஷ்டவியம் ந தாத்தவியம் ந ஹோத்தவியம்னு அவன் போய் எல்லாரையும் தர்மத்துக்கு பிரதிபந்தகமாக இருக்கானோ இல்லையோ அப்பேற்பட்ட அவனுடைய செயலை அவேக்ஷிய பார்த்துவிட்டு இந்த இந்த லோக வியசனம் விமிருஷ்ய இந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய தர்ம ஹானி ஏற்பட்டுடுமே அப்படிங்கிறத விமிருஷ்ய யோசிச்சு. இது என்ன ஆகிடும், இவன் போய் உலகத்தில் எல்லாருக்கிட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாளோ இல்லையோ. பர்சன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னு எதுக்கு சொல்கிறோம், நம்ம இன்ஃப்ளூயன்சர்னு எதுக்கு சொல்கிறோம்? அவன் ஒரு பொசிஷனில் இருக்கும் பொழுது அவன் சொல்கிறத பொது ஜனங்கள் நம்புவா. அதில் தன்னுடைய ஒரு பிரின்சிபலில் இருக்கக்கூடிய ஜனங்கள் வேணால் நம்ப மாட்டா. ஆனால் கொஞ்சம் அப்படி வேவரிங் மைண்டோடு இருக்கிறவர்கள்லாம் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவா. அப்போ என்ன ஆகிடும், லோகத்தில் எல்லா ஜனங்களும் தன்னுடைய தர்மத்தை விட்டுட்டு இருப்பார்கள். ஸோ அதனால் தர்மஹானி ஏற்பட்டுடுங்கிறதுனால அப்படி விமர்சிய அப்படி அனலைஸ் பண்ணிட்டு கிருபையா சத்ரினஹா ஊச்சுஹு கிருபையா கிருபை கூர்ந்து இந்த மாதிரி ஜனங்கள்லாம் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால சத்ரினஹா மிலிதாக சந்தாக சேர்ந்தவர்களாக ஊச்சுஹு வார்த்தைகளை கூறினார்கள். அது என்ன வார்த்தை சொன்னாங்கிறது பின்னாடி அடுத்தது. வேனஸ்யாவேக்ஷ்ய முனையः துர்விருத்தஸ்ய விசேஷ்டிதம் விமர்சிய லோகவியசனம் கிருபையா ஊச்சுஹு ஸ்ம சத்ரிணः அஹோ உபயதः பிராப்தம் லோகஸ்ய வியசனம் மகத். வியசனம்னா துக்கம்னு அர்த்தம். லோகத்துக்கு இப்படி ஒரு கஷ்டம் ஏற்பட்டுடுத்தேன்னு யோசிக்கிறார். ஸோ லோகஸ்ய வியசனம் மகத் தாருணி உபயதः தீப்தே இவ தஸ்கர பாலயோ. இந்த லோகம் வந்து தவிக்கிறதுங்கிறான். எப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலைங்கிறது ஒரு பக்கம், ப்ரொடெக்ஷன் இல்லைன்னாலும் அவள் தவிப்பாளோ இல்லையோ. எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிம்பா. அது மாதிரி இங்கே வந்து ஒரு கட்டையில் 2 பக்கம் நம்ம தீ வச்சுவிட்டோம்னா இப்போ எங்கே எந்த இடத்துல அது ப்ரொடெக்ஷன் இருக்குது அதுக்கு இல்லையே. சட்டுன்னு எரிஞ்சிருமோ இல்லையோ, இந்த பக்கமும் போக முடியாது அந்த பக்கமும் போக முடியாது. அப்படின்னா இருக்கா இந்த ஜனங்கள்னு பேசுகிறா முனிவர்கள் எல்லாம். அஹோ உபயத பிராப்தம் லோகஸ்ய வியசனம் மகத். லோகஸ்ய இந்த உலகத்திற்கு உபயதா வியசனம் பிராப்தம். உபயதா 2 பக்கத்திலேருந்தும் அவளுக்கு கஷ்டம் ஏற்பட்டுடுத்து. பிராப்தம் எப்படின்னா தாருணி உபயதா தீப்தே தாருணி இவ தஸ்கர பாலயோஹோ உபயதா லோகஸ்ய வியசனம் பிராப்தம். தாருணியும் ஒரு கட்டை இருக்குது, அதில் உபயதா தீப்தே 2 பக்கமும் எரிய விட்டோம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் இந்த பக்கமும் போக முடியாது அந்த பக்கமும் போக முடியாது. அப்படி சொல்கிறார் ஸ்ரீதர சுவாமி. அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். மூலத்தகாச்ச அக்ரதகாச்ச, மூலத்துலேயும் சரி அதாவது கீழையும் சரி மேலேயும் சரி எரிய விட்டுப்படுறோம். தீப்தே ஜுவலிதே காஷ்டே தன் மத்தியவர்த்தினாம், அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிபீலிகாதீனாம், ஒரு எறும்பு இருக்குது, டெர்மைட் இருக்கும், ஏதோ புழு பூச்சி இருக்கும். அந்த பூச்சிகளுக்கெல்லாம் 2 பக்கத்துலேருந்தும் வியசனம். யதா உபயதா வியசனம். வெளியில் போகலான்னு பார்த்தா ஒரு பக்கம் எரிஞ்சதுன்னா இன்னொரு பக்கம் வெளில போகலாம். 2 பக்கமும் எரிஞ்சதுன்னா எப்படி போக முடியும், தவிக்குமோ இல்லையோ. ஏவம் தஸ்கரபாலையோஹோ உபயதா வியசனம் பிராப்தம்ங்கிறார். தஸ்கரங்கிறது இதில் இப்போ ராஜ்யத்தில் பிரச்சனை என்ன, காட்டுக்கு போகலான்னு பார்த்தா காட்டில் இப்போ திருடர்கள் தொல்லை. ஐயோ காடு பிரச்சனையாக இருக்கேன்னுட்டு ராஜ்யத்திலேயே இருக்கலாம்னா
பாலகனுடைய பிரச்சனை. அரசனே சரியில்லையேங்க, அரசன் சரியில்லைங்கிறதுனால காட்டுக்கு போனால் அங்கே திருடர்கள். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு இருக்கும் பொழுது காடு நாடு இது தாண்டி வேற எங்கே இடம் இருக்கு அவளுக்கு போகிறதுக்கு, அதனால தவிச்சான். தஸ்கர பாலையோகோ, திருடன் பாலகன் இவ்விரண்டு பேரிடமிருந்தும் உபயதா லோகஸ்ய வியசனம் மகது பிராப்தம், ஒரு பெரிய பாலகாத்துச்ச துக்கம் பிராப்தம், ஒரு பெரிய துக்கமானது ஏற்பட்டது. இது எப்படின்னா தஸ்கர பாலையோகோ, திருடன் பாலகனுடைய இரண்டு பக்கத்திலிருந்தும், பாலகன் என்னும் இரண்டு பக்கத்திலிருந்தும் லோகஸ்ய வியசனம் மகது வியசனம், ஒரு பெரிய கஷ்டமானது ஏற்பட்டது. அராஜக பயாத் ஏஷா கிருதः ராஜா அததர்ஹணः ததோபி ஆசீத் பயம் து அத்ய கதம் சியாத் ஸ்வஸ்தி தேகினாம். இந்த உலகத்தில் ஜனங்களுக்கு எப்படி ஒரு நன்மைங்கிறது உண்டாகும்? ரொம்ப அராஜக பயாத்து, ராஜா இல்லாததான அராஜகங்கிறமே, அராஜகம்ங்கிறது நல்ல சம்ஸ்கிருத பதம். ராஜா இல்லாத இருக்கும் பொழுது என்ன ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுமோ ராஜ்யத்தில், அதனுடைய அதிலேருந்து பயம், யூஆர் கன்சர்ன்ட் அபவுட் இட், யூ ஃபியர் இது அனார்கி. அதனால் அராஜக பயாத்து, அந்த ஒரு ராஜா இல்லாததுனால என்ன ஏற்பட்டுடுமோங்கிற ஒரு பயத்தினால என்ன பண்ணா இப்போ ராஜா அததர்ஹணா ராஜா ஏஷா கிருதா. ஸோ ஏஷா இந்த வேணனானவன் அதத் அர்ஹணா, தத் அர்ஹணாங்கிறச்சு ராஜ்ய அனர்ஹாங்கிற, தது அந்த ராஜ்யத்திற்கு அர்ஹா உகந்தவன், அதத் அர்ஹணா அந்த ராஜ்யத்துக்கு உகந்தவனாக இல்லை. அப்படிப்பட்ட இந்த வேணனானவன் ராஜா கிருதா அரசனாக செய்யப்பட்டான். ஸோ இந்த இந்த உலகத்தில் வந்து ராஜா இல்லாத என்ன ஆயிடுமோ அப்படின்னு பயந்து, அரசன் இல்லாததுனால என்ன ஒரு பயம் உண்டோ அந்த பயத்தினால அததர்ஹணா தகுதி இல்லாத ஏஷா இந்த வேணனானவன் ராஜா கிருதா அரசனாக ஆக்கப்பட்டான். இப்போ என்னாச்சு? அத்ய ததஹ அபி பயம் ஆசீத்து. இப்போ என்ன ஆயிடுத்து? ததஹ அபி அவனிடம் இருந்து, எவனை வந்து பரிபாலிக்கணும்னு ராஜாவாக வச்சோமோ அவனிடத்திலிருந்தேயே இப்போ ஒரு பயம்ங்கிறது ஏற்படுறது. அபயத்தை கொடுக்க வேண்டியவன் பயத்தை கொடுக்கிறான், அதுதான். ஸோ கதம் தேகினாம் ஸ்வஸ்தி சியாத்து, எப்படி ஜனங்களுக்கு ஒரு நன்மைங்கிறது இருக்கக்கூடும் இல்லையே? வி டோன்ட் see எனி இது ஹியர். அஹேரிவ பயஃப் போஷா போஷகஸ்யாபி அனர்த்தபிருத் வேனஃப் பிரகிருத்தியா ஏவ கலஹா சுனீதா கர்ப்பசம்பவா. அஹேஹே பயஃப் போஷா, பயஃப் போஷான்னு இது ஒரே வார்த்தை இந்த இடத்துல. ஆமாம், பயஃப் போஷகாங்கிறது சிங்கிள் வேர்டு. அதாவது பாலை கொடுத்து பால் வாத்து நம்ம வந்து வளர்க்குறோமோ இல்லையா ஒரு பாம்பை, அப்போது போஷகஸ்யாபி அனர்த்தபிருத்து, யார் வளர்க்குறானோ அவனுக்கே அனர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அந்த பயஃப் போஷகா. ஸோ பாலினால் வளர்க்கப்படும் அந்த ஒரு கிரியைங்கிறது இருக்கே, அந்த செயல், அந்த செயல் போஷகனுக்கே, யார் அந்த பாம்பை வளர்க்குறானோ அவனையே கடிச்சிரும், அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. அதனால அனர்த்தபிருத்து அனர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அனர்த்தம் பிபர்த்தி புஷ்ணாதிங்கிறார், போஷகஸ்யாபி அனர்த்தம் புஷ்ணாதி. அதே போல வேனஹா பிரகிருத்தியா ஏவ கலஹா, இந்த வேனன் பிரகிருத்தியா அவனுடைய சுபாவத்தினாலேயே அவன் கலஹா துர்ஜனன் கெட்டவன். அந்த வேனன் எப்படி? சுனீதா கர்ப்ப சம்பவா, சுனீதையினுடைய கர்ப்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அந்த வேனன் பிரகிருத்தியா சுபாவத்தில் ரொம்ப கெட்டவன். நிரூபித பிரஜாபாலः ச ஜிகாம்சதி வை பிரஜாः ததாபி சாந்த்வயேம அமும் ந அஸ்மானு தத் பாத்தகம் ஸ்பிருஷேத். இதனை நான் புரிஞ்சுக்கணும். என்ன, இந்த முனிவர்கள் வந்து சேர்ந்து நின்று என்ன ஆலோசிச்சான்னா, இது வந்து நம்மளே தான் ராஜாவாக அவனை கொண்டு போய் உட்காத்தி வச்சோம், பாம்பை பாலூட்டி வளர்த்ததுனால யார் வளர்க்குறானோ அவனுக்கு தான் இங்கே அனர்த்தம், விச் மீன்ஸ் நமக்கே இது வந்து ஒரு கெடுதலை விளைவிச்சுடுத்து, நமக்கே துன்பத்தை கொடுக்குற மாதிரி ஆயிடுத்து. ஆனாலும் தே ஹேவ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் த சப்ஜெக்ட்ஸ். அவளுக்கு ஒரு ஒரு இது உண்டோ இல்லையோ. ஏன்னா முனிவர்கள்
ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுமா இல்லையா? தான் தான் அரசனாக ஆக்கினோம் வேணனை, அவன் சரியான ஒரு கேண்டிடேட் இல்லை, அந்த கேண்டிடேட் இப்போ எல்லாருக்கும் பிரச்சனையை கொடுக்கும் பொழுது, அந்த பிரச்சனைன்னுட்டு அவள்லாம் வரும் பொழுது சால்வ் பண்ண வேண்டியதும் இவாளுடைய ஓனஸ் தானே, இவாளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. அதை இங்கே சொல்கிறா. பிரஜாபாலகா சஹா பிரஜாஹா ஜிகாம்சதி வை. பிரஜாபால நிரூபிதா பிரஜாபாலகா நியுக்தா. ஸோ அஸ்மாபிஹி நியுக்தா, நம்மளால் நியமிக்கப்பட்டவனான பிரஜாபாலகா இது நிரூபிதா அப்படி எடுத்துப்போம். ஸோ பிரஜாபாலகா அரசனாக நிரூபிதா நியமிக்கப்பட்டவனான அவன் சஹாவை அந்த வேணன் பிரஜாஹா ஜிகாம்சதி பிரஜைகளையே கொல்லணும்னு ஆசைப்படுறான். கொல்லணும்னு ஆசைப்படுறான்னா நேர போய் அவளை கத்தியால் வெட்டணுங்கிறது இல்லை. அவன் சொன்ன பேச்சை கேட்கலன்னா வெட்டு, அவ்வளோதான். அவன் சொன்ன பேச்சை கேட்டுட்டு இருந்தா ஓகே ஃபைன். ஹிரண்ய கஷிப்பு மாதிரி ஹரையே நமகா சொல்கிறதுக்கு பதிலாக ஹிரண்ய கஷிப்புவுக்கு நமஸ்காரம்னு சொன்னேன்னா நீ வந்து உசுரோடு இருக்க போகிற, அவ்வளோதானே. இல்லைன்னா வெட்டு. அதுதான் ஜிகாம்சதி, கொல்லணும்னு ஆசைப்படுறான் இந்த வேணன். ததாபி ஆனாலும் அமும் சாந்த்வயேம ஈவனை சாந்த்வனப்படுத்துவோம். எப்படி? உபபத்திபிகி பிரார்த்தைஷ்யாமகாங்கிறார். உபபத்திபிகி, உபபத்தின்னு ஏதாவது ஒரு தாஜா பண்ணணுமோ இல்லையோ, அவனை எதையாவது சொல்லி அவனை வந்து கொஞ்சம் அடக்க ட்ரை பண்ணுவோமே நம்ம. ஒரு நல்வார்த்தைகளை சொல்லி, பிரியமான வார்த்தைகளை சொல்லி, அப்பா இந்த மாதிரி பண்ணாதப்பா, தர்மம் என்ன, குலம் கிலம் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து காமிச்சு நம்ம சொல்லணுமோ இல்லையோ, அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. ஏன்னா நம்ம தானே அவனை வந்து உட்காத்தி வச்சுருக்கோம். அவன் இந்த பிரஜைகளை கொல்லணும்னு பார்க்குறான். சந்த்வயேம அமும். ஏன் அப்படிங்கிறது தான் இங்கே அடுத்த போர்ஷன் சொல்கிறார். அஸ்மானு தத்பாத்தகம் ந ஸ்பிருஷேத்துங்கிறார். தத்பாத்தகம் தஸ்ய பாத்தகம், அந்த வேணன் செய்யக்கூடிய பாபச் செயல்கள் நம்மளை வந்து ஒட்டக்கூடாதுங்கிறதுனால. எப்படி இவாளுக்கு வந்து ஒட்டும்? அவன் தானே செஞ்சான். அப்போ கர்மா வந்து எவன் செஞ்சானோ அவன் தானே அனுபவிக்கணும்னு இருக்கு. கிருதம் காரிதம் அனுமோதித்தம்னு 3 இருக்கும் இல்லையோ. பாபத்துக்கு கிருதம் செய்பவன், காரிதம் செய்ய வைக்கிறவன், அனுமோதிதம் ரைட்டு அப்படின்னு ஒருத்தன் வந்து ஜால்ரா கொட்டுறான் பார்த்தீங்களா. எல்லாருமே மகா பாத்தகி தான். எல்லாருக்கும் பங்கு உண்டு அந்த இடத்துல. எவ்ரிபடி ஹேஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் தட் சின். அது அவன் வந்து இங்கே சுட்டி காமிக்கிறான். அஸ்மான் எங்களை வந்து தத்பாத்தகம் அவனுடைய பாபமானது ந ஸ்பிருஷேத்து தொடக்கூடாது. ஆகையினால அவனை போய் நம்ம வந்து காம் பண்ணணும், வேற வழி இல்லை இங்கே. அதனால் அது முக்கியம். நிரூபித பிரஜாபாலகா ச ஜிகாம்சதி வை பிரஜாஹா ததாபி சாந்த்வயேம அமும் ந அஸ்மான் தத்பாத்தகம் ஸ்பிருஷேத். தத்வித்பிஹி அசத்விருத்தः வேனः அஸ்மாபிஹி கிருதः நிருபः சாந்த்விதः யதினோ வாச்சம் ந கிரஹீஷ்யதி அதர்மகிருத். பண்ணலாம் ஸ்வஸ்ய தத் பாத்தக ஸ்பர்ஷே ஹேதுங்கிறார். அவனுடைய பாத்தகம் ஏன் வந்து ஒட்டும் அப்படிங்கிற காரணத்தை இங்கே சொல்கிறார். தத்வித்பிஹி அசத்விருத்தா வேனஹா தத்வித்பிஹி அஸ்மாபிஹி, அவனுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரிஞ்சுட்டே அவனை கொண்டு வந்து நம்ம சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சோம். அதுதான் நம்ம பண்ண தப்புங்கிறான். அதனால அவனை வந்து அடக்கிறதுக்கு உண்டான வழி நம்ம கண்டுபிடிச்சாகணும், சொல்லி ஆகணும். அதுதான். ஒருவேளை நம்ம சொல்கிற வார்த்தையை அவன் ஏற்றுக்கலைன்னா அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சுக்கலாங்கிறார். அவனை எரிச்சுப்பிடலாம், கொன்னுடலாம் அப்படிங்கிற. ஸோ தத் வித்பிஹிங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டு. தத் பாத்தகித்வம் வித்பிஹி, அவன் பாப்பச் செயலை செய்பவன்னு தெரிஞ்சுட்டே அவனை போய் உட்காத்தி வச்சோம். சில சமயம் என்ன ஆகும்னா, சில பேருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்த உடனே ஒரு தேர் வில் பி எ சேஞ்ச் இன் கேரக்டர். எல்லாருக்குமே ஹோப் இருக்கும் இல்லையோ. இத்தனை நாள் வந்து சும்மா தெரிஞ்சுட்டு இருந்தான், அவனை வந்து ஒரு பொசிஷனில் உட்காத்தி வச்சோம்னா, ஒரு வேலையை கொடுத்து உட்காத்தி வச்சோம்னா ஒருவேளை அவனுக்கு நல்ல புத்தி வருமோங்கிற ஒரு ஹோப் இருக்குமோ இல்லையோ எல்லாருக்கும். அதை நினச்சிட்டு இந்த முனிவர்களும் அவனை கூப்பிட்டு உட்காத்தி வச்சா. தத் வித்பிஹிங்கிறார். அவனுடைய ஒரு பாப செயல் பாபத்தன்மையை அறிந்தவர்களான நம்மளால் அஸ்மாபிஹி அசத்விருத்தா வேனஹா வித்வத்பிஹி இல்லையா, தத் வித்வத்பிஹி இல்லையா, தத் வித்வத்பிஹின்னு இருக்கு. என்ன சொன்னேன்? தத் பாத்தகித்வம் வித்வத்பிஹி தானே. நான் என்ன அவித்வத்பிஹின்னா இல்லையே, வேற ஏதாவது சொன்னேனா?
இல்ல மாதா வித்வத் பிஹி தான். கரெக்ட் தான். நான் கொஞ்சம் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனோன்னு நினைச்சேன். ஓகே. தத் வித்வத் அது தெரிஞ்சின்றவர். அதுதான் தத் பாதகித்வம் வித்வத் பிஹிங்கிறார். வித் பிஹின்னா சரி, ஓகே, மேபி வித் பிஹின்னு சொல்லியிருப்பேன். வித்வத் பிஹின்னாலும் அதே தான். வித்வான்னாலும் அந்த வித்துங்கிறது ஞானம், ஞானத்தை உடையவர்கள். ஸோ விச் மீன்ஸ் அறிந்தவர்கள், அந்த அவனுடைய பாபச் செயல் அறிந்தவர்கள், அவ்வளோதான். ஸோ வேனஹா நிருபஹா கிருதஹா யதி நஹ வாச் சாந்த்விதஹா யதி நஹ வாச்சம் ந கிரகிஷ்யதி. சாந்த்விதஹா சாந்த்வனம் செய்யப்பட்டு நம்மளுடைய வார்த்தைகளை அவன் கிரகிக்கலைன்னா, எதி ந கிரகிஷ்யதி, ஏன்னா அதர்ம கிருத்து அதர்மத்தையே செய்யக்கூடியவனான அவன் நம்மளுடைய வார்த்தைகளை அவன் ஏற்றுக்கலைன்னா லோக திக்கார சந்தக்தம் தகிஷ்யாமஹா ஸ்வதேஜசா. இதோட முடிக்கிறான். ஸோ லோக திக்கார சந்தக்தம், உலகத்தினுடைய திக்காரத்தினால, சீச்சின்னு உலகத்தினுடைய தூற்றுதல்னால ஏற்கனவேயே அவன் வந்து சந்தக்தம் எரிக்கப்பட்டவன். அவனை ஸ்வதேஜசா நம்மளுடைய தேஜஸ்னால சக்தியினால தகிஷ்யாமகா அவனை எரித்து விடுவோம். ஆக்சுவலி தக்ஷ்யாமகான்னு இருக்கணும், ஆர்ஷ பிரயோகம்னு விடுவோம். சரியா? ஸோ லோக திக்கார சந்தக்தம் தம் தகிஷ்யாமஹா. எதி ஒருவேளை சாந்த்விதா அப்படி சாந்த்வனம் செய்யப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் நகா வாச்சம் நம்மளுடைய வார்த்தைகளை ந கிரகிஷ்யதி, ஏன்னா அவன் அதர்மத்தை செய்யக்கூடியவனான அந்த வேனன் நம்மளுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கலைன்னா ஏற்கனவே உலகத்தினுடைய தூற்றுதல்னால அவன் வந்து எரிக்கப்பட்டவனான அவனை நம்மளுடைய தபோ அக்னியினால் அவனை எரிச்சுடலாம். ஏவம் அத்தியவசாய ஏனம் முனைய கூடமன்யவஹ உபவிரஜ்ய அப்ருவன் வேனம் சாந்த்வயித்வாச்ச சாமபிஹி. ஏவம் இவ்வாறு அத்தியவசாய இப்படி ஒரு நிச்சயம், இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் பண்ணிண்டு, அதாவது இப்படி ஒரு நிச்சயத்தை தீர்மானத்தை செய்து கொண்டு முனையா முனிவர்கள் கூடமன்யவஹ, கூடமன்யவஹான கூடா மன்யுகு, உள்ளுக்குள்ள கோபத்தை அடக்கிண்டு வெளியில் நல்ல பேச்சு பேசுகிறான். அவன் பார்த்த உடனே அவனை இருக்கணும் தான் தோன்றது அவளுக்கு. ஆனால் அந்த கோபத்தை உள்ளுக்குள்ளே வச்சுண்டு கூடமாக வச்சுண்டு ரகசியமாக வைத்துக்கொண்டு உபவிரஜ்ய அவனிடம் கிட்ட நெருங்கி, உப சமீபம், விரஜ்ய ஸோ இப்போ கிட்டக்க நெருங்கி, வேனம் சாமபிகி சாந்த்வயித்வா பிரிய உக்திபிகி. சாமாங்கிறது வந்து சாம வேதத்துக்குள்ள இருக்கக்கூடிய வேர்சஸுக்கும் சாமங்கள்னு சொல்லுவோம். சாமதான பேத தண்டம்ங்கிற இடத்துல சாமங்கிறது நல் வார்த்தைகள், பிரியமான வார்த்தைகள். ஸோ பிரியமான வார்த்தைகளினால் சாந்த்வயித்வா அவனை சமாதானப்படுத்தி அப்ருவன் பேசினார்கள். இந்த முனிவர்கள் என்ன பேசினாங்கிறது தான் அடுத்தது வரப்போகிறது. ஏவம் அத்தியவசாய ஏனம் முனையா கூடமன்யவஹ உபவிரஜ்ய அப்ருவன் வேனம் சாந்த்வயித்வாச்ச சாமபிஹி. இருக்குமா? வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. சரியா? ಧನ್ಯವಾದ.